மகளிர் உரிமைத் தொகை தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது மூடநம்பிக்கை என்று காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே மீண்டும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள பதிவில், மகளிர் உரிமைத் தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் என்றும் அதனை செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் உரிமைத் தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூடநம்பிக்கை என தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இதுபோன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றன எனவும் 5 தோல்வியடைந்தன என்றும் தெரிவித்துள்ளார். அதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரசும், தெலங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியும், சத்தீஸ்கரில் காங்கிரசும், ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரசும், டெல்லியில் ஆம் ஆத்மியும் தேர்தலில் தோல்வியை தழுவியதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பைக் மீது டூரிஸ்ட் வாகனம் மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பல்லாக்குளம் எங்களை மதிக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் திமுகவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் நிர்வாகிகளுடனான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் எனவும் அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் உள்ளாட்சியில் 30 விழுக்காடு பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் முன்வைக்கும் தீர்மானத்தையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைவேற்றினர். கூட்டணியில் கூட்டணி கட்சிக்காக இடங்கள் குறைந்து கொண்டே வருவதாகவும் இதனை தவிர்த்து காங்கிரசுக்கு அதிக சீட்டுகளை வழங்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் பேசிய மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு திமுக நிர்வாகிகள் பேசுவதாகவும் இதனை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பவன் நான் கிடையாது என்றும் காட்டமாக தெரிவித்தார். இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவன் நான் கிடையாது. தொடர்ந்து திமுகவின் பல தவறுகளுக்காக பழியை சுமந்தவர்கள் நாங்கள் என்று கூறிய அவர், தங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் என்றும் கூறினார். மதுரை வடக்குதான் நம்முடைய லட்சியம் என்றும் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியினர் தான் வர வேண்டும் என்றும் அவர் சூளுரைத்தார். நாங்க உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்தவர்கள் நாங்க, பழியை சுமந்தவங்க நாங்க. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பதில் செஞ்சுட்டு கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மதுரை வடக்கு வாங்கியா, மதுரை வடக்கு வாங்கியா ஆகணும். எந்த இதா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காங்கிரசின் ஆதரவு இல்லாமல் திமுக அரியணை ஏறியிருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் திமுக எங்களுக்கு செய்ததை நாங்கள் மறக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில் ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறி இருக்க முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க செய்ததை நாங்க மறக்கல. நீங்க எல்லாரும் உதவி செஞ்ச போது நாங்க மறக்கல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க உங்களுடைய அன்பை உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.